அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கடலூர் மாவட்டம் புதூரைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் காணவில்லை என தேடப்பட்டு வந்த நிலையில் ஊமங்கலம் என்ற இடத்தில் 2 சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை தோண்டி எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், யாருடைய தலைமையில் இந்த மீட்பு பணி நடைபெற்று வருகிறது? அதாவது கடலூர் திருப்பாதிரிபுரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட எம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அப்புராஜ், சரண்ராஜ் இருவரும் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக அவரது பெற்றோர்கள் திருப்பாதிரிபுலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிட்டு இருக்காங்க. இந்த புகார் குறித்து காவல்துறையினர் பல்வேறு பகுதியில் அவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இது குறித்து விசாரணையில அவர் சக நண்பர்களே அடித்து கொலை செய்து விருதாசலத்தை அடுத்த ஊமங்கலம் காவல் நிலையம் எதிரே உள்ள இந்த மணல் குவாரிக்கு அருகாமையில் அவர்கள் புதைத்திருப்பதாக அவங்க தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில காவல்துறை அங்கு சென்று அந்த புதைக்கப்பட்ட இடத்துல JCB இயந்திரத்தின் மூலம் உதவியினுடன் அந்த இடத்தை தோண்டி பார்த்ததுல சற்று முன் அவர்களது 2 சடலங்களும் கிடைக்கப்பட்டு அதே இடத்துல உடற்கூறு ஆய்வானது தற்சமயம் அங்கு நடைபெற்று இருக்கு. இது குறித்து முதற்கட்ட தகவல்ல காவல்துறை 5 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் தற்சமயம் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற முறையில் அவர்களும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பா அந்த விருதாசலம் ஊமங்கலம் அருகே அந்த பகுதியில் காவல்துறை மோப்பநாய் மற்றும் தடவியல் நிபுணர்கள் உதவியுடன் அவர்கள் உடற்கூறு ஆய்வானது தற்சமயம் அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த எம்புதூர் பகுதியிலும் ஏராளமான காவல்துறை இப்ப குவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பகுதியிலிருந்து இருவருக்கு மாயமான நிலை உடலாக சடலமாக கண்டெடுக்கப்பட்டதுனால அந்த கிராமமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.